தீபிகாவோட இந்த நிலைமைக்கு அவங்களோட நேர்மையின்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறாங்க. இதற்கு முழுக்க முழுக்க விஜய் மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே கோபத்தை காமிக்கிறாங்க. இப்போ தீபன் வரவுமே அவங்கக்கிட்டேயுமே அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட கிளைண்ட்டான மல்லி தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா யோசிச்சு பார்த்தாங்கனாலே தெரியும், அவங்க நேர்மையாக இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் மல்லியை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக மல்லியை டார்கெட் பண்ணி தான் ஒவ்வொரு வேலைகளையுமே செஞ்சாங்க. அவங்க செஞ்சது எல்லாமே அநியாயமான விஷயந்தான் அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியாமலா இருக்கும். அதுபோல் இப்போ இந்த ராஜி மூலமாக இவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி தான் அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதன் பின்புலத்தில் ராஜி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விஜய் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே தீபிகாவோட இந்த நிலைமைக்கு நிச்சயமாக அவங்க தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைய தனியாக வச்சு மிரட்டுறதுலாம் எந்த விதத்துலையுமே சரியில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அதே வயசில் அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம குழந்தைய யாராச்சும் இப்படி மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது தாங்குமா அப்படிங்கிறத இவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்யாமல் இருந்திருப்பாங்க. அதோட விட்டாங்களா? ஒவ்வொரு சமயங்களையும் வெண்பாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. விஜய் மல்லிகிட்டையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சுது அப்படிங்கிறதுல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் கேட்டு இப்போ தீபிகா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு காரணமாக இருந்த மல்லியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனைகளை மல்லிக்கு கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.